மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு, அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை நடுத்தர மாணவருடைய கனவை நனவாக்கின்ற விதமாக உள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே 7.5% இடஒதுக்கீடு அளித்து அதன் மூலமாக இதுவரை 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 7.5 உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 28 பேர் 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு மருத்துவ ஆகக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரே பள்ளியில் 5 பேர் இன்றைக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மாணவருடைய கனவை நனவாக்கப்பட்டு, அதுவும் குறிப்பாக அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 41% பேர் படிக்கிறாங்க. அப்படி 41% படிக்கின்ற மாணவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தோம். நான் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 2018-19 வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். கிராமப்புறத்தில் நகரப்புறத்தில் வரை அவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஏழை மாணவருடைய கனவு அதிமுக அரசாங்கத்தின் மூலமாக இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.